ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சூழ்நிலைகளை நேர்மறையாக பார்க்க வேண்டும் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். சூழ்நிலைகள் நமது வாழ்க்கையில் தொடர்ந்து உருவாகும். சில நேரங்களில் திடீரென்றும் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அவற்றிற்கு தயாராக இருப்பது இல்லை. மிகுந்த நேர்மறையுடன் இருக்கிற சிறந்த மனிதர் கூட அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகுகிறார். நெருங்கிய ஒருவர் மரணமடைந்தார், அல்லது திடீரென்று வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது, அல்லது அவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டுக்குழு தோற்றுவிட்டது, அல்லது ஏதோ ஒரு அபாயகரமான நோயால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் கேள்விப்படும் போது மாரடைப்பு வந்த அல்லது இறந்து கூட போய்விட்ட மனிதர்கள் உண்டு. எனவே வாழ்க்கையால் அந்த நேரத்தில் அதிகாரத்துடன் கேள்வி கேட்க முடியும். ஏனென்றால் நாம் சூழ்நிலைக்கு தயாராக இருக்கவில்லை. அதே நேரத்தில் நாம் அவற்றை எதிர்நோக்க மனதளவில் பலமில்லாமலும் இருக்கிறோம். எனவே வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. பொதுவாக நாம் கடினமான சூழ்நிலை இல்லாத வாழ்க்கையில் நம்மை பொருத்தி கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலைக்கு அதிகமாக பயப்படாத மனிதர்களும் இருக்கிறார்கள்தான். ஏனென்றால் உண்மையான சூழ்நிலையே அதைவிட மோசமாக இருக்கிறது. இதைத்தான் நாம் வாழ்கிற குறிப்பிட்ட வாழ்க்கை முறையின் மீதுள்ள பற்று என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஒவ்வொன்றும் சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய மாற்றத்தை கூட நாம் மனதளவில் ஏற்றுக்கொள்ள டிஸ்டர்ப் ஆகுகிறோம். சூழ்நிலைகளால் உருவாகும் பயத்தை வெல்வதற்கு ஆன்மீகத்தை நமது வாழ்க்கையில் கொண்டு வருவது மிகவும் முக்கியமான ஒரு வழியாகும். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம் வாழ்க்கையில் ஏன் வந்தது என்பதை பற்றிய விழிப்புணர்வும் வேண்டும். அவற்றை சுலபமாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். இறுதியாக ஸ்தூலத்திலும் சூட்சமத்திலும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும். அதாவது சொல் மற்றும் செயலின் அளவில் ஸ்தூலமாகவும் எண்ணத்தின் அளவில் சூட்சமமாகவும் நமது வாழ்க்கையில் உருவாகும் கடினமான சூழ்நிலைகளை குறைத்து கொள்ள வேண்டும். மேலும் சூழ்நிலைகளை பயமற்று எதிர்நோக்குவதற்கான சக்தி இறைவனுடைய கையை பிடித்து கொள்ளும் போது கிடைக்கிறது. இந்த சக்தி உண்மையில் இறைவன் யார், அவருடன் எப்படி தொடர்பு வைப்பது என்பதை ஆன்மீக ஞானத்தின் அடிப்படையில் அவருடன் ஆழமான உறவு வைக்கும் போது அதிகமாகுகிறது. இதை தன்னை ஆத்மா அல்லது ஆன்மீக ஒளி என்ற அனுபவம் செய்யும் போது அவருடன் தொடர்பு வைப்பது சுலபமாக இருக்கும். மனித உடல் என்று பொதுவாக அழைக்கப்படும் இந்த உடல் என்கிற ஆடை ஆத்மாவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஆகும். ஓம் சாந்தி.